Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th standard கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்த பப்ளிக் எக்ஸாம் 2024க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். சாப்டர் 1 பாருங்கள். 2 மார்க் கொஷினில் ஃபர்ஸ்ட் கொஷின் வாட் இஸ் அ சப்ரூட்டின், துணை நிரல் என்றால் என்ன. Second question, define function with respect to programming language. நிரலாக்க மொழியை பொறுத்து செயற்கூறுவை வரையறுக்கவும். Fourth question, differentiate interface and implementation. இடைமுகத்தையும் செயல்படுத்துதலையும் வேறுபடுத்துக. 3 mark question, first question, mention the characteristics of interface. இடைமுகத்தின் பண்புக்கூறுகள் யாவை. Why string length is called pure function. String length ஏன் pure செயற்கூறு என்று அழைக்கப்படுகிறது. Differentiate pure and impure function. Pure மற்றும் impure செயற்கூற்றை வேறுபடுத்துக. 5 mark questionல what are called parameters and write a note on parameter without type and parameter with type. அளபுருக்கள் என்றால் என்ன, தரவு வகை இல்லாத அளபுருக்கள், தரவு வகையுடன் கூடிய அளபுருக்கள் விவரி. மூணாவது டீடைல் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் pure and impure functions. pure மற்றும் impure செயற்கூறுவை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain with an example interface and implementation. இடைமுகம் மற்றும் செயல்படுத்துதலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சாப்டர் 2ல உங்களுக்கு 2 மார்க் கொஷினில் இந்த 5 கொஷின்ஸுமே முக்கியமானது தான். அதனால் எதையுமே ஒமிட் பண்ணிட வேணாம். இந்த 5ல் எது வேணாலும் நமக்கு திரும்ப திரும்ப கேட்கலாம். அதனால் 5யுமே நல்லா தரவாக படிச்சுக்கிறங்க. தென் 3 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், டிஃப்ரென்ஷியேட் கான்க்ரீட் டேட்டா டைப் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். கான்கிரீட் தரவு வகை மற்றும் அருவமாக்கும் தரவு வகை வேறுபடுத்துக. which strategy is used to program designing, define that strategy. நிரல் வடிவமைப்பில் பின்பற்றப்படும் யுக்தி எது, யுக்தியை வரையறுக்கவும். அப்புறம் மூணாவது ஐடென்டிஃபை which of the following are constructors and destructors. பின்வருவனவற்றில் எது constructors மற்றும் selectors அடையாளம் காணவும். அடுத்து 5 மார்க் கொஷினில் ஃபர்ஸ்ட் கொஷின், how will you facilitate data abstraction, explain it with a suitable example. தரவு அருவமாக்கம் எவ்வாறு செயல்படுத்துவாய், எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டர் 3 2 மார்க் கொஷினில் வாட் இஸ் அ ஸ்கோப், வரையெல்லை என்றால் என்ன. வாட் இஸ் மேப்பிங், மேப்பிங் என்றால் என்ன. வாட் டு யூ மீன் பை நேம் ஸ்பேசஸ், நேம் ஸ்பேசஸ் சிறுகுறிப்பு வரைக. அடுத்து 3 மார்க் கொஷினில் ஃபர்ஸ்ட் 4 கொஷின்ஸ் முக்கியமானது. டிஃபைன் லோக்கல் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப், என்க்ளோஸ்டு ஸ்கோப், ஆக்சஸ் கண்ட்ரோல். உள்ளமை வரையெல்லை, முழுதளாவிய வரையெல்லை, அடைக்கப்பட்ட வரையெல்லை, அணுகல் கட்டுப்பாடு. இந்த 4 கேள்வியுமே முக்கியமானது தான். அதனாலையுமே தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து 5 மார்க் கொஷினில் ஃபர்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ் ஃபார் வேரியபிள் ஆர் எல்இஜிபி ரூல் வித் எக்ஸாம்பிள். மாறியின் வரையெல்லைகளின் வகைகளை விளக்கு அல்லது எல்இஜிபி விதியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நெக்ஸ்ட் 4th சாப்டரில் 2 மார்க் கொஷினில் 5 கொஷினுமே முக்கியமானது தான். வாட் இஸ் அன் அல்காரிதம், நெறிமுறை என்றால் என்ன. ரைட் த ஃபேஸஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன் ஆஃப் அன் அல்காரிதம். முன்மதிப்பீட்டு மற்றும் பின் சோதனை, இதில் வேறு மாதிரி கொஷின் இருக்குது. வாட் இஸ் இன்சர்ஷன் சார்ட், செருகும் வரிசையாக்கம் என்றால் என்ன. வாட் இஸ் சார்ட்டிங், வரிசையாக்கம் என்றால் என்ன. வாட் இஸ் சர்ச்சிங், ரைட் இட்ஸ் டைப், தேடல் என்றால் என்ன, அதன் வகைகளை எழுதுக. 3 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம், நெறிமுறையின் பண்பு இயல்புகளை பட்டியலிடுக. 4th கொஸ்டின், ரைட் அ நோட் ஆன் அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன், அசிம்ப்டாட்டிக் குறியீடு குறிப்பு வரைக. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை டைனமிக் ப்ரோக்ராமிங், இயங்கு நிரலாக்கத்தை பற்றி நீவிர் அறிவன யாவை. அப்புறம் 5 மார்க் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம், நெறிமுறையின் பண்பியல்புகளை விவரி. அப்புறம் செகண்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் அபவுட் லீனியர் சர்ச் அல்காரிதம், வரிசை முறை தேடல் நெறிமுறையை விவாதிக்கவும். அப்புறம் 3வது கொஸ்டின், பைனரி சர்ச், இருமத் தேடல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சாப்டர் 5 2 மார்க் கொஸ்டினில் 5 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட், ஏன்னா மாற்றி மாற்றி தான் கேட்பாங்க. அதனால இந்த 5யுமே படிச்சுக்கிறங்க. தென் 3 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வித் எக்ஸாம்பிள்ஸ், கணித செயற்குறிகள் பற்றி குறிப்பு வரைய எடுத்துக்காட்டு தருக. தேர்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் டெர்னரி ஆப்ரேட்டர் வித் எக்ஸாம்பிள்ஸ், மும்ம செயற்குறியை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. அப்புறம் 5th கொஸ்டின்,
What are string literals? Explain. சரநிலையுறு என்றால் என்ன? Then 5 mark questionsல second question, explain input and print functions with example. Input மற்றும் print செயற்கூறுகள் பற்றி விளக்குக. Discuss in detail about tokens in Python. பைத்தானில் உள்ள வில்லைகள் பற்றி எழுதுக. Next 6th chapterல first question, list the control structures in Python. பைத்தானில் உள்ள கட்டுப்பாடு கட்டமைப்புகளை பட்டியலிடுக. Write note on break statement. break கூற்றை பற்றி குறிப்புரைக. Write the syntax of if else statement. if else கூற்றின் பொது வடிவத்தை எழுதுக. Define control structure. கட்டுப்பாட்டு கட்டமைப்பு என்றால் என்ன? 3 மார்க்ல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முக்கியமானது. பின்வரும் வெளியீட்டை பெற நிரலை எழுதுக. அதுக்கப்புறம் 4th கொஸ்டின், ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் while லூப். while மடக்கை பொது வடிவம் யாது? அப்புறம் 5th கொஸ்டின், லிஸ்ட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். பிரேக் மற்றும் கண்டினியூ கூற்றுகளின் வேறுபாடு யாது? அப்புறம் 5 மார்க்ல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் லூப், ஃபார் மடக்கை பற்றி விரிவான விடையளிக்கவும் ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் சாப்டர் 7ல 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ். வாட் இஸ் அ ஃபங்க்ஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், மென் பை ஸ்கோப் ஆஃப் வேரியபிள், குளோபல் ஸ்கோப். இந்த ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் முக்கியமானது. செயற்கூறு என்றால் என்ன, செயற்கூறின் வகைகள், செயற்கூறின் முக்கிய நன்மைகள், மாறியின் வரையெல்லை, அப்புறம் முழுதளாவிய வரையெல்லை. 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த ரூல்ஸ் ஆஃப் லோக்கல் வேரியபிள். உள்ளமை மாறிகளுக்கான விதிமுறைகளை எழுதுக. ரெண்டாவது, ரைட் த பேசிக் ரூல்ஸ் ஃபார் குளோபல் கீவேர்ட் இன் பைத்தான். பைத்தானில் உள்ள குளோபல் சிறப்பு சொல்லுக்கான அடிப்படை விதிமுறைகளை எழுதுக. டிஃபரன்ஷியேட் சீல் அண்ட் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். சீல் மற்றும் ஃப்ளோர் செயற்கூறுகளை வேறுபடுத்துக. ரைட் பைத்தான் கோட் டு செக் வெதர் கிவன் இயர் இஸ் லீப் இயர் ஆர் நாட். கொடுக்கப்பட்ட வருடம் லீப் வருடமா இல்லையா என்பதை சோதிக்கும் பைத்தான் நிரலை எழுதுக. What are the points to be noted while defining a function? செயற்கூறினை வரையறுக்கும் போது குறிப்பிட வேண்டிய குறிப்புகள் யாவை? Then 5 mark question. First question, explain different types of function with an example. செயற்கூறின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Second question, explain the scope of variables with an example. மாறியின் வரையெல்லையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. And 5th question, explain recursive function with an example. தற்சுழற்சி செயற்கூறு பற்றி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Next 8th chapter 2 மார்க்ல first question, what is string, சரம் என்றால் என்ன? 4th question, what will be the output of the following Python code? பின்வரும் பைத்தான் நெறிமுறைகளின் வெளியீடு யாது? அப்புறம் what is slicing, சரத்தை துண்டாக்குதல் அல்லது பிரித்தல் என்றால் என்ன? Then 3 mark questionல first question, இந்த பைத்தான் ப்ரோக்ராம் இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான பைத்தான் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் 4th question, what is the use of format? give an example. ஃபார்மேட் கூறின் பயன் யாது? எடுத்துக்காட்டு தருக. ரைட் அ நோட் அபவுட் கவுண்ட் ஃபங்க்ஷன். பைத்தானில் கவுண்ட் செயற்கூறு பற்றி வரைக. அப்புறம் 5 மார்க் கொஸ்டினில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. இந்த ஒரு கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான், இது இல்லாத கொஸ்டினே இருக்குது, கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ரொம்ப முக்கியமான 5 மார்க் இது. நெக்ஸ்ட் 9th சாப்டரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் லிஸ்ட் இன் பைத்தான்? பைத்தானில் லிஸ்ட் என்றால் என்ன? அப்புறம் 4th கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் டெல் வித் ரிமூவ் ஃபங்க்ஷன் ஆஃப் லிஸ்ட். லிஸ்டின் டெல் மற்றும் ரிமூவ் செயற்கூறில் வேறுபாடுகள் யாவை? ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் எ டுபிள் வித் n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஒரு டுபிள்ஸ் n எண்ணிக்கை உறுப்புடன் உருவாக்குவதற்கான தொடரியலை எழுதுக. வாட் இஸ் செட் இன் பைத்தான்? பைத்தானில் செட் என்றால் என்ன? நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டுபிள்ஸ். லிஸ்ட் மற்றும் டுபிள் ஒப்பிடுக. அப்புறம் 3rd கொஸ்டின், இந்த அவுட்புட் ப்ரோக்ராம் இது. அப்புறம் 4th கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டெல் அண்ட் கிளியர் இன் டிக்ஷனரி வித் அன் எக்ஸாம்பிள். டெல் மற்றும் கிளியர் செயற்கூறுகளுக்கு இடையேயான வேறுபாடுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. லிஸ்ட் அவுட் த செட் ஆப்ரேஷன் சப்போர்ட்டட் பை பைத்தான். பைத்தானில் செட் செயல்பாடுகள் பட்டியலிடுக. வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி. லிஸ்ட் மற்றும் டிக்ஷனரிக்கு இடையேயான வேறுபாடு. அப்புறம் 5 மார்க் கொஸ்டினில் the 4th question, explain different set operations supported by Python with suitable example. பைத்தானில் பல்வேறு செட் செயல்பாடுகளை பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் விளக்க. இந்த 5 மார்க் கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். And chapter 10 first question, what is class? இனக்குழு என்றால் என்ன? What is instantiation? சான்றுருவாக்கல் என்றால் என்ன? அப்புறம் 4th question, how will you create constructor in Python? பைத்தானில் ஆக்கியை எவ்வாறு உருவாக்குவாய்? 5th question, what is the purpose of distractor? அழிப்பியின் நோக்கம் என்ன? Then 3 mark questionல
The fifth question, how to define constructor and destructor in Python? பைத்தானில் ஆக்கி மற்றும் அழிப்பிகளை எவ்வாறு வரையறுப்பாய்? 5 மார்க் கொஸ்டின் வந்து இதில் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரே ஒரு 5 மார்க் தான் இருக்குது, இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 11 2 மார்க் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மென்ஷன் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். தரவுத்தள மேலாண்மை அமைப்பிற்கு சில எடுத்துக்காட்டுகளை குறிப்பிடுக. அப்புறம் செகண்ட் கொஸ்டின் லிஸ்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்டிபிஎம்எஸ். ஆர்டிபிஎம்எஸ் சில எடுத்துக்காட்டுகளை பட்டியலிடுக. ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் டேட்டா கன்சிஸ்டன்சி. தரவுநிலை தன்மை என்றால் என்ன? அப்புறம் வாட் இஸ் நார்மலைசேஷன், இயல்பாக்கம் என்றால் என்ன? தென் 3 மார்க் கொஸ்டின் வாட் இஸ் த ரோல் ஆஃப் டிபிஏ. டிபிஏவின் பணி என்ன? அப்புறம் ஃபிஃப்த் கொஸ்டின் ரைட் அ நோட் ஆன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர்ஸ். டிபிஎம்எஸ்ஸின் பல்வேறு வகையான பயனர்களை பற்றி குறிப்பு வரைக. தென் 5 மார்க் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். தரவு மாதிரி பல்வேறு வகைகளை விளக்குக. அப்புறம் எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மேப்பிங். உறவுநிலையின் வகைகளை விவரி. அப்புறம் டிபிஎம்எஸ் ஆர்டிபிஎம்எஸ் டிஃப்ரென்சியேஷன் வேறுபடுத்துக. அப்புறம் ஃபிஃப்த்து எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்டிபிஎம்எஸ். ஆர்டிபிஎம்எஸ்ஸின் பண்பியல்புகளை விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டர் 12 செகண்ட் கொஸ்டின் டிஃப்ரென்ஷியேட் யூனிக் அண்ட் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரைன்ட். யூனிக் மற்றும் பிரைமரி கீ கட்டுப்பாடுகளை வேறுபடுத்துக. அப்புறம் தேர்ட் கொஸ்டின் ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட் காலம் கன்ஸ்ட்ரைன்ட். அட்டவணை கட்டுப்பாட்டிற்கும் நெடுவரிசை கட்டுப்பாட்டிற்கும் உள்ள வேறுபாடுகளை குறிப்பிடுக. அப்புறம் ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஸ்கியூஎல் அண்ட் மை எஸ்கியூஎல். எஸ்கியூஎல் மற்றும் மை எஸ்கியூஎல் உள்ள வேறுபாடுகள் யாவை? 3 மார்க் கொஸ்டின்ஸ் ரைட் எனி 3 டிடிஎம்எல் கமெண்ட்ஸ். ஏதேனும் 3 DDL கட்டளைகளை எழுதுக. ரைட் த யூஸ் ஆஃப் சேவ் பாயிண்ட் கமாண்ட் வித் அன் எக்ஸாம்பிள். சேவ் பாயிண்ட் கட்டளையின் பயன்பாட்டை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ரைட் அ எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் யூசிங் டிஸ்டிங் கீவேர்ட். டிஸ்டிங் சிறப்பு சொல்லை பயன்படுத்தி ஒரு எஸ்கியூஎல் கூற்றினை எழுதுக. 5 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். பல்வேறு வகையான கட்டுப்பாடுகளையும் அதன் செயல்பாடுகளையும் எழுதுக. வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் ரைட் த கமாண்ட்ஸ் இன் ஈச். எஸ்கியூஎல்லின் கூறுகள் ஒவ்வொன்றிற்கும் கட்டளைகளை எழுதுக. 13th சாப்டர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் சிஎஸ்வி ஃபைல். சிஎஸ்வி கோப்பு என்றால் என்ன? மென்ஷன் த 2 ways to read a CSV file using Python. பைத்தான் மூலம் சிஎஸ்வி கோப்பை படிப்பதற்கான 2 வழிகளை குறிப்பிடுக. மென்ஷன் த டிஃபால்ட் மோட்ஸ் ஆஃப் த ஃபைல். கோப்பின் கொடாநிலை முறைமையை குறிப்பிடுக. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கேர்குலின் பயன்பாடு என்ன? 3 மார்க்கில் ரைட் அ பைத்தன் ப்ரோக்ராம் டு மாடிஃபை an existing ஃபைல். ஏற்கனவே உள்ள கோப்பில் மாற்றம் செய்யும் பைத்தான் நிரலை எழுதுக. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரைட் மோட் அண்ட் அப்பண்ட் மோட். ரைட் மற்றும் அப்பண்ட் மோட் முறைமைகளின் வேறுபாடு என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரீடர் மெத்தட் அண்ட் டிக்ட் ரீடர் மெத்தட் கிளாஸ். ரீடர் மற்றும் டிக்ட் ரீடர் இடையேயான வேறுபாடு யாது? நெக்ஸ்ட் இந்த 5 மார்க் கொஸ்டினில் இந்த 4th கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4வது கொஸ்டின் தவிர மற்ற 4 கொஸ்டின்ஸும் முக்கியமானது. ஸோ அந்த மற்ற 4 கொஸ்டின்ஸையும் தரவாக படிச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 14ல் 2 மார்க் கொஸ்டினில் 5மே முக்கியமானதான். ஸோ 5மே தரவாக படிச்சுக்கிறேங்க. 3 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃப்ரென்ஷியேட் பைத்தான் அண்ட் C++. பைத்தான் மற்றும் C++ வேறுபடுத்துக. வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் மொழியின் பயன்பாடுகள் யாவை? வாட் இஸ் MinGW, வாட் இஸ் இட்ஸ் யூஸ். MinGW என்றால் என்ன, அதன் பயன் யாது? 5 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் எனி 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். பைத்தானில் ஏதேனும் 5 பண்பு கூறுகளை கூறவும். தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் sys os getOpt மாடியூல் இன் பைத்தான் எக்ஸ்பிளைன். getOpt என்ற செயற்குறி தொடரில் எழுதி அதன் செயல்பொருள்களையும் திருப்பி அனுப்பும் மதிப்புகளையும் விளக்குக. நெக்ஸ்ட் 15th சாப்டர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மென்ஷன் த யூசர்ஸ் who uses the database. தரவுத்தளத்தை பயன்படுத்தும் பயனர்களை குறிப்பிடவும். தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் டிக்ளேரிங் எ காலம் as integer primary key. புலத்தை இன்டிஜர் பிரைமரி கீ என அறிவிப்பதன் நன்மை என்ன? ரைட் த கமாண்ட் டு பாப்புலேட் ரெக்கார்ட் இன் அ டேபிள் கிவன் எக்ஸாம்பிள். அட்டவணையில் பதிவுகளை விரிவுபடுத்துவதற்கான கட்டளை எழுதுக, எடுத்துக்காட்டு தருக. விச் மெத்தட் இஸ் யூஸ்டு டு ஃபெச் ஆல் ரோஸ் ஃப்ரம் த டேட்டாபேஸ் டேபிள். தரவுத்தள அட்டவணையிலிருந்து அனைத்து பதிவுகளையும் பெறுவதற்கான வழிமுறை எது? 3 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் SQLite, வாட் இஸ் இட்ஸ் அட்வான்டேஜ். SQLite என்றால் என்ன, இதன் நன்மைகள் யாது? மென்ஷன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் fetch1 அண்ட் fetch many. fetch1 மற்றும் fetch many வேறுபடுத்துக.
And 5 markல first question write in brief about SQLite and the steps used to use it. SQLite பற்றி விரிவாக எழுதவும் அதனை பயன்படுத்தும் படிநிலைகளை எழுதுக. Third question, hat is the use of having clause give an example Python script. Having துணைநிலை கூட்டின் பயன் யாது? எடுத்துக்காட்டு தருக. Next last chapter இதில் இந்த 2 mark questionல இந்த 4th question தவிர மற்ற 4 questionஸும் முக்கியமானது. அதனால் அதை தவிர்த்து மற்ற 4 கொஷின்ஸையும் நல்லா தரவாக படிச்சுக்கிறேங்க. 3 மார்க்கில் செகண்ட் கொஷின் ரைட் எனி 3 யூசஸ் ஆஃப் டேட்டா விசுவலைசேஷன். தரவு காட்சிப்படுத்தலின் மூலம் பயன்பாட்டை எழுதுக. தேர்ட் கொஷின் ரைட் த பிளாட் ஃபார் த ஃபாலோயிங் 5 சார்ட் அவுட்புட். பின்வரும் வட்ட வரைபடத்தின் வெளியீடாக பெற குறிமுறையை எழுதுக. 5 மார்க் கொஷினில் ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த டைப்ஸ் ஆஃப் பிப்லெட்ஸ் யூசிங் மேட்பிளாட்லைப். மேட்பிளாட்லைப்பை பயன்படுத்தும் பிப்லெட் வகைகளை விரிவாக விவரி. அப்புறம் இந்த 3வது கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த பர்பஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். பின்வரும் செயற்கூறுகளின் பயன்பாட்டை எழுதுக. ஸோ தட்ஸ் இட். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தரவாக படிச்சுக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் அபோவ் 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸில். தேங்க்யூ.